Hi dears, welcome to Shiny Thagaval. இப்போ நம்ம பிளவுஸ் வந்து பிகினர்ஸ் எப்படி ஈஸியா கட் பண்றது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க போறேன். தெளிவா பாருங்க. ஒரு பிளவுஸ் பீஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் ரெண்டு இருக்கும். அதாவது மெயின் சைடு டிசைனு பேக் சைடு டிசைன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை மாதிரி பார்த்துட்டு நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது கரைப்பக்கம் ரெண்டு சைடு இருக்கும். அந்த கரைப்பக்கம் இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. இத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கைக்கு முதுகுக்கு போடுறதுக்கு சேமா தான் இருக்கும். எந்த கரைப்பக்கம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கை எது முதுகு சைடுக்கு எது வரணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே முதல்ல கட் பண்ண வேண்டியது கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கரையும் இப்படி ஒன்னா போட்டுடணும். ரெண்டா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டா மடிச்சீங்கன்னா இத மாதிரி மடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் மடிப்பு கிடைச்சிரும். ஓகே, கிடைச்சிட்டு இதை நல்லா சுருக்கம்லாம் இல்லாம நீங்க எடுத்துக்கணும். எடுத்து அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா இத மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருது. பிகினர்ஸ் வந்து 1 இல்லாட்டி ஒரு 1.5 உங்களுக்கு கிளாத் அளவு பொறுத்து இருக்கு. அப்படி பார்த்து நீங்க வந்து இங்க மார்க் பண்ணி கோடு எடுத்துக்கலாம். ஏன் இந்த கோடு எடுக்கிறோம்னா லைனிங் கொடுக்கும் போது லைனிங்க்கு கொஞ்சம் மடிப்பு. இப்ப இதுல ஒரு டிப் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து கிளாத் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும், இந்த கரையில கொஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் வரும். இது நமக்கு போதும். லைனிங் கொடுத்து உல்டாவா நம்ம எடுத்து அடிச்சிட்டோம்னா அளவு நமக்கு மிச்சமாகும். அப்படி இல்லப்பா கொடுத்த அளவு அதிகமா தான் இருக்கு, எனக்கு அந்த 1 மீட்டர் வந்து அவங்களுக்கு தாராளமா நம்ம தைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தடிமனா மடிச்சு நம்ம எடுத்தோம்னா ஸ்டிப் நல்லா கொடுக்கும். அத மாதிரி நீங்க தைக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் அளவுக்கு போட்டா போதும், லைட்டா போட்டீங்கன்னா போதும். இப்ப நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் டார்க் பண்ணி போடுறேன். ஏன்னா டார்க்கா நீங்க போட போட என்ன ஆகும்னா அது அப்படியே இருக்கும். அது அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 4 தட்டு இப்படி தட்டினீங்கன்னா எல்லாமே பறந்துரும். ஓகேவா? இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. கரெக்டா இந்த அளவுலாம் சேர்த்து நீங்க கோடு அளவுக்கு போட்டுக்குங்க போதும். 1/4 இன்ச் இந்த கரை விடணுமா அதெல்லாம் வேண்டாம். ஸ்கேல் அளவுக்கு போட்டுட்டீங்கன்னா தாராளமா கொஞ்சம் மடிச்சு எடுக்கலாம். அடுத்து அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அளவு பிளவுஸோட பேக் சைடு அளவு தான் நாம எடுக்கணும். ஏன் ஃப்ரண்ட் சைடு அளவு எடுக்க கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும். பிகினர்ஸ்க்கு தெளிவா எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்குதான் இவ்வளவு டீட்டெயில் சொல்றேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நாம கொஞ்சம் வெட்டுவோம். ஓகேங்களா? கைப்பகுதி வெட்டிட்டு சின்ன பீஸ் நம்ம வெட்டி எடுப்போம். அப்போ இந்த அளவு நமக்கு கம்மியாகும். ஆனா பேக் சைடு வந்து நம்ம எந்த அளவு கட் பண்றோமோ அதே அளவு தான் நம்ம தைக்க போறோம். அப்போ பேக் சைடு எடுக்கிறது தான் சரியான அளவா நமக்கு வரும். அதனாலதான் இந்த சைடு நம்ம எடுக்கிறோம். இப்போ இது அளவு எப்படி வைக்கணும்னு பாத்துக்கோங்க. கை கொஞ்சம் சுருக்கமா இருந்தா எல்லாமே சரி பண்ணிட்டு கரெக்டா இந்த கோடுல வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து பிளவுஸ் எனக்கு வந்து நலுகும், அதாவது விலகி போயிடும் அளவு விட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க, இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க, கரெக்ட் ஆயிடும். அப்படி இல்லை நான் போடுவேன் அப்படின்னீங்கன்னா கரெக்டான அளவுக்கு இங்க ரெடி அளவுக்கு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ரெடி அளவுக்கு ஒரு மார்க்கு, அடுத்து மேல கொஞ்சம் நீங்க தைப்பீங்கல்ல அந்த அளவுக்கு. அதே போல இங்க இந்த கைக்கு எண்ட்ல ஒரு மார்க்கு, அடுத்து மேல ஒரு மார்க்கு, 2. இந்த அளவு வந்து நீங்க மார்க் பண்ணாலும் ஃபுல்லா வெட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா பாருங்க, இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவு நமக்கு கரெக்டா இருக்கணும். அவங்க கொடுத்த அளவுக்கே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வளைவு கரெக்டா இங்க வருது பாருங்க, இப்படி வந்துதான் இப்படி கிராஸ் வரும். இந்த வளைவுக்கு ஏத்து கொஞ்சம் இப்படி வச்சு
அந்த தையல் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல இப்படி உங்களோட ஃபிங்கர் இப்படி வச்சீங்கன்னா இங்க உங்களுக்கு கரெக்டா மார்க் பண்ண முடியும். வச்சுட்டு மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடணும். அடுத்த அளவும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே நீங்க போலாம். எந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா இந்த அளவே போதுமானது. ஓகேங்களா? இதை எடுத்தாச்சு. இப்போ சரியான அளவுக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கணும். எங்க வருது? இந்த இடத்துல வருது. எடுத்தாச்சு. எடுத்துட்டு உங்களுக்கு அளவு செக் பண்றதுக்காக சும்மா வச்சு பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு. கரெக்டா வருது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. நீங்க எடுத்த இது வந்து கரெக்டா தான் இருக்கு. மார்க் இப்படிதான் செக் பண்ணணும். அப்போ இது சரியா இருக்கு. அவ்வளவுதான். இதை எடுத்து ஓர வச்சிருவோம். வச்சுட்டு இது மார்க் வளைவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்க தான் கரெக்டா மார்க் பண்ணிருக்கீங்கல்ல. ரெடி அளவு 1, அடுத்த ஒரு 1/4 இன்ச்சு, ரெடி அளவு 1/4 இன்ச்சு, ரெடி அளவு 1/4 இன்ச்சு, ரெடி அளவு 1/4 இன்ச்சு எடுத்தாச்சா? இப்ப என்ன பண்ணணும்னா முழுசா பிகினர்ஸ் கோடு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டா வராது. ஸ்டார்டிங்ல எனக்கு ஷேப் கரெக்டா வரணுங்க அப்படின்னா குட்டி குட்டி டாட் வைக்க பழகுங்க. இப்படி. ஏன்னா நீங்க அப்படியே பட்டையா கோடு போடுவாங்க பிகினர்ஸ், நான் பார்த்திருக்கேன். இப்படி கோடு போட்டு ஒவ்வொரு கோட்டையும் நீங்க அப்படியே ஜாயின் பண்றதுக்காக குட்டி குட்டி டாட் டாட்டா போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஷேப் கிடைச்ச பிறகு வேணும்னா அந்த கோடு மேலேயே இந்த கிட்ஸ் வந்து பிக்சர்ஸ்க்கு கோடு மேலேயே ஒரு குட்டி குட்டி டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட் மேலேயே வரைஞ்சு ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்துருவாங்க தெரியுமா? அவங்க டிராயிங் புக்ஸ்ல எல்லாம் இருக்கும். அத மாதிரி தான் நீங்கள் பழக வேண்டும். அப்படி பழகுனீங்கன்னா ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரம் வேண்டாம், உங்களுக்கு கத்துக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 2 பிளவுஸ்லயும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்துடும். ஓகேங்களா? அவ்வளவுதான் மார்க். இந்த பிளவுஸோட அளவு ஷேப் இப்படிதான் வருது. ஓகேவா? அந்த 1/4 இன்ச்சுக்கெல்லாம் நம்ம சேர்த்து கட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யறோம்? அந்த 4 பீஸையுமே சேர்த்து கட் பண்ணிக்கணும். அதே போல அந்த 4 சைடுமே பாருங்க நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரிக்க முடியாத அளவுக்கு போட்டுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு தான் இது பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி கட் பண்ணும் போதுதான் நமக்கு 2 பிளவுஸோட அளவு கரெக்டா அமையும். அவ்வளவுதாங்க கையே. இது எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க கரெக்டான அளவுக்கு வச்சு குட்டி நாச் எல்லாம் ரொம்ப பெருசா போடாதீங்க. டிவிவி ஷேப்ல ரொம்ப பெருசாலாம் போட்டீங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல தையல் வருது அப்படின்னா இந்த இடத்துல குட்டி கேப் விழுந்துரும் தையல் போடும்போது. அப்ப நீங்க இன்னும் கீழே இறக்கி போடணும். அளவு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு அளவு மிஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு ஜாயின் பண்ணி தைக்கும் போது கீழே மேல அந்த இறக்கம் வரும்ல, அது வரும். அதனால உங்களுக்கு தெரியறதுக்காக தான் அந்த நாச் போடுறோம். அதனால இந்த 4மே சேர்த்து ஒரு குட்டி நாச் போட்டீங்கன்னா போதும். அடுத்து இங்க இங்க கொஞ்சம் பெருசா போட்டாலும் பரவாயில்ல. 4த்துக்கும் சேர்த்து ஒரு நாச்சு. ஏன்னா இங்க நம்ம கரெக்டா இந்த அளவுக்கு மடிக்க போறோம்ன்றதுக்காக. ஓகேவா? உங்களுக்கு பேக் சைடு விழல அப்படின்னா அங்கேயும் இப்படி திருப்பி சின்னதா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 2 போதும். இன்னும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வேணும் அப்படின்னா கூட சென்டர்ல, ஏன்னா இது சென்டரா வச்சு அடிக்கிறதுக்கு முடியும். இதுவும் ரொம்ப பெருசா போடக்கூடாது. நான் ஆக்சுவலா இது போடவே மாட்டேன். ஆனா பிகினர்ஸ்க்காக தைக்கும் போது சென்டர் பார்ட் எடுத்து வச்சு அடிச்சிருவேன். உங்களுக்கு ஒரு குட்டி நாச்சு 1, 2, 3 இதுக்கு மேல தேவை கிடையாது. இவ்வளவுதான். நீங்க இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கை எனக்கு வந்து ஷேப் வரல, எனக்கு அது பண்ணல, இது பண்ணலன்னு எந்த ஒரு உங்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே அதே வளைவு அதே ஷேப். ஏன் இந்த ஷேப்னா ஒரு சிலருக்கு இப்படி டவுன் பண்ணி எடுக்கணுமா, ஒரு சிலர் இப்படி டவுன் பண்ணி எடுக்கணுமா, இல்லைன்னா இப்படி போய் இப்படி வரணுமா, அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்கன்னும் போதே நமக்கு ஈஸி தான். அவங்களுக்கு இந்த ஷேப் கரெக்டா எடுத்திருப்பாங்க, அப்படியே வச்சு பண்ணிட்டோங்கன்னா
இந்த அளவு கரெக்டா வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.